பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர். கோவையிலிருந்து செய்தியாளர் சுதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சுதீஷ், நீங்க தொடரலாம். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் எம்எஸ்எம்இ துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் கோவை தொழில் நகரமான கோவையில் அதிகம் இருந்தது. இன்று காலையிலிருந்து விவாதிக்கப்பட்டதில் வரி சலுகைகள், ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தது. எம்எஸ்எம்இ சார்ந்த அறிவிப்புகள் மத்திய பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக தென்னிந்திய பொறியியல் உற்பத்தியாளர் சங்கத்துடைய தலைவர் மிதுன் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். இப்போ எம்எஸ்எம்இ துறை நாட்டினுடைய வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. கிட்டத்தட்ட ஜிடிபியில் 30% 35% அதோடைய பங்களிப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் வெளியாகக்கூடிய அறிவிப்புகள் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கிறது? நீங்கள் எதிர்பார்த்த அம்சங்கள் அதில் இருக்கிறதா? வணக்கங்க. எம்எஸ்எம்இஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல வரவேற்கத்தக்க விஷயங்களும் இருக்கு, ஏமாற்றங்களும் இருக்குங்க. வரவேற்கத்தக்க விஷயத்துல பாத்தீங்கன்னா கொலாட்டல் இல்லாத கடன் 5 கோடியிலிருந்து 10 கோடிக்கு இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க சிறு குறு தொழிலுக்கு. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தோம். நாங்க இன்ஃபேக்ட் 20 கோடி வரைக்கும் கேட்டிருக்கோம். பட் இப்ப 10 கோடி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க சிறு குறு தொழிலுக்கு 5 லட்சம் வரைக்கும். அது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷின் அப்படிங்கிறது ஒன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது ஒன்னும் தெரியல. அனக்ஷர் பாருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஜல்ஜீவன் மிஷன் எல்லாத்துக்கும் குடிநீர் 2028க்குள்ள எல்லாத்துக்கும் இப்ப 15 கோடி பேத்துக்கு போய் சேர்த்திருக்கோம். 2028க்குள்ள எல்லாத்துக்குமே போய் சேர்த்திரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிக நல்ல மிகப்பெரிய திட்டம், நல்ல திட்டம். ஏன்னா அதுல பம்ப் செட்ல இருந்து பைப்பு, கேபிள், நிறைய கம்பெனி, நிறைய இண்டஸ்ட்ரி அதுல ஜாயின் ஆயிருக்கிறதுனால அது ரொம்ப நல்ல திட்டமா இருக்கு. ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடியவங்களுக்கு 10 கோடி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் தரேன்னு சொல்லி, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கொலாட்டரல் ஃப்ரீ லோன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமா பாயிண்ட். ஏமாற்றம் என்னென்னலாம் அழைத்ததுன்னா, நாங்க இப்போ தொழில் ஒரு மந்த நிலையில இருக்கிறதுனால டர்ன் ஓவர் எல்லாத்துக்குமே டிராப் ஆயிட்டு இருக்கு. இதனால நாங்க இன்ட்ரெஸ்ட் லிமிட் 25% இருந்து 40% பண்ணி கேட்டிருந்தோம். அது எந்த ரெஸ்பான்ஸும் வரல கவர்மெண்ட் கிட்ட இருந்து. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கேட்டிருந்தோம் சிறு குறு தொழிலுக்கு. ஏன்னா இந்த மந்த நிலையில இருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கேட்டிருந்தோம். மானியம், இன்ட்ரெஸ்ட்ல மானியம் கேட்டிருந்தோம். அது எங்களுக்கு எதுவும் வரல. மூலப்பொருள் வங்கி கேட்டிருந்தோம். அது அனௌன்ஸ்மெண்ட் வரல. எக்ஸ்போர்ட் கிளஸ்டர் ஒன்று வேணும். கோயம்புத்தூருக்கு எக்ஸ்போர்ட் ஊக்குவிக்கிறதுக்கு எக்ஸ்போர்ட் கிளஸ்டர் கேட்டிருந்தோம். அதுவும் எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரல. இதெல்லாம் ஏமாற்றம் அளிச்சது. ஓவரால் பாத்தீங்கன்னா ரெண்டு வரவேற்கத்தக்க விஷயமும் இருந்தது, கொஞ்சம் ஏமாற்றங்களும் இருந்திருக்கு. இந்த ஜாப் ஆர்டர் எடுத்து செய்யக்கூடிய கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கோவை சார்ந்து இருக்கு. சோ இந்த விஷயங்கள், ஏமாற்றம் அடிக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? இது புதுசா பாதிப்பை ஏற்படுத்த போறது இல்லைங்க. நான் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட கம்பெனிகளை ஊக்குவிக்கிறதுக்கு நாங்க கேட்டிருந்தது. அந்த விதமான அந்த ஒரு ஹெல்ப் வரல அப்படிங்கிறது மட்டும்தான். இது எக்ஸ்ட்ராவா பாரம் எதுவும் கொடுக்க போறது இல்லை. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பாரம் மீண்டும் தொடரக்கூடிய நிலையில் தான் எம்எஸ்எம்இ துறையிலிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் தற்போது அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஏமாற்றம் இருக்கிறது. எம்எஸ்எம்இ துறையை பொறுத்த வரைக்கும் மின்சாரம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. மின்துறை சார்ந்த அம்சங்கள் மத்திய பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய பிரதீப் இருக்கிறார், அவருடன் பேசலாம். இந்திய தொழில் வர்த்தகை சார்ந்த பிரதீப் இருக்கிறார், அவருடன் பேசலாம். மத்திய பட்ஜெட்ல மின்துறை சார்ந்த அம்சங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு எம்எஸ்எம்இ துறையாகட்டும் ஒரு உற்பத்தி துறைக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பவர் செக்டாருக்கு நான் ஜெனரலா சொல்லிடுறேங்க. பவர் செக்டார்ல அவங்க நியூக்ளியர் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜிக்கு அவங்க பூஸ்ட் கொடுத்திருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜிக்கு என்ன பூஸ்ட் கொடுத்திருக்காங்கன்னா, சோலார் செல்ஸ் பண்றதுக்கு ஆனா மூலப்பொருள்களுக்கான 38 ஐட்டம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு கொடுக்குறாங்க. அதுபோக இவி பேட்டரிஸ்க்கு
இப்போ அந்த பேட்டரிஸ் மேனுஃபேக்சரிங்ல அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்றப்போ என்னன்னாங்க, அந்த பேட்டரியோடைய காஸ்ட் கம்மியாகும். அந்த பேட்டரியோடைய காஸ்ட் கம்மியாகிறது ஏன் ரொம்ப முக்கியம் நாங்கள் சொல்றோம்னா, இந்த ரினியூபிள் எனர்ஜி அண்ட் பேட்டரி வந்து ஒரு காம்பினேஷன் மாதிரி. அதாவது ரினியூபிள் எனர்ஜி வந்து நம்ம நினைச்சப்போ நமக்கு கிடைக்க போற எனர்ஜி கிடையாது. ஸோ அப்போ என்னன்னா அதை வந்து சேவ் பண்ணிட்டு நமக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பத்தாத நேரத்தில் என்னத்தை வச்சு யூஸ் பண்ணலாம்னா நியூக்ளியர் எனர்ஜி இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபோக்கஸ்டு லுக்கில் தான் இந்த பயணத்தை நோக்கி போறாங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இது ரெண்டு வந்துருச்சுன்னா நம்ம இன்னைக்கு வந்து 23 hours நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம பவர் வந்து கட் இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஓவராலாக ஸோ இதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். எம்எஸ்எம்இ துறையில் சாதகமான விஷயங்களும் பார்க்கப்படுகிறது, அதே போல அதிகப்படியான பாதகமான விஷயங்களும் அவர்கள் தொழில்துறை சார்ந்து முன்வைத்திருக்கிறார்கள். நன்றி சுதீஷ். பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிறு காலை 9:45 மணி முதல் 10:20 மணிக்குள் நாமக்கல் மாவட்டம் தும்மங்குறிச்சி கிராமம் பெரியூரில் எழுந்தருளிய அருள்மிகு மருத காளியம்மன் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கனம் விழா குழுவினர்.